ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு வர காய்கறிகளையும் பழங்களையும் எப்படி ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் வச்சுக்கிறதுன்னு தான். பொதுவாகவே வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு தவிர மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே 2 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது அவ்வளோவா நல்லது கிடையாது. ஆனால் சில நாடுகள்லேயும் அதே நேரத்தில் சில காரணங்களுக்காகவும் நம்ம வாங்கி ஒரு 2-3 நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருது. அப்படி இருக்கும்போது நம்ம இதை எப்படி சேமிச்சு வைக்கிறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே காய்கறிகளை நல்லா கழுவி உலர்த்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆனால் ரொம்ப கோல்டாக இருக்கிற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சில கீரைகளையும் நம்ம என்னதான் கழுவி அதை காய வச்சாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு அதை உலர்த்த முடியாது. ஸோ அந்த மாதிரி காய்கறிகளை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன், அதெல்லாம் கழுவி காய வைக்காமல் டேரெக்டாக அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம தண்ணிலையும் கழுவலாம். இல்லைன்னா நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்து அந்த தண்ணியிலையும் நம்ம காய்கறிகளை கழுவி எடுத்து உலர்த்திக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவிட்டு அதை காய வச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் கீழேயும் மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக இதில் ஈரம் கோக்காமல் சீக்கிரமாக கருத்து போகாமல் பழுத்து போகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது இதோடைய காம்புகளை கிள்ளிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக பழுக்காமல் இருக்கும். இஞ்சியும் அதே மாதிரி தான். ஏர்டைட் பாக்ஸில் ஒரு பேப்பர் போட்டு நம்ம வைக்கும்போது எந்த ஒரு ஈரத்தன்மையும் இதில் சேராமல் இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாங்கும்போது ஒன்று மேலே ஒன்று அடுக்கிற மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இடமும் ரொம்பவே கம்மியாக செலவாகும். அதே நேரத்தில் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா உள்ளே என்ன வெஜிடபிள் வச்சுருக்கோன்றதும் ரொம்ப கிளியராக நமக்கு தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை வகைகள், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் நல்ல வெயிலாக இருக்கும். ஆனால் நிறைய குளிர் பிரதேசங்களில் அந்த அளவுக்கு நம்மளால உலர்த்தி எடுக்க முடியாது. முக்கியமாக புதினா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட அடுத்த நாளே அந்த இலைகள் வந்து கருகி சுருங்கிடும். அப்படி இருக்கும்போது நம்ம இலைகளை மட்டும் கிள்ளி நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புதினா, கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, பாக்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாக எக்ஸாக்டாக இருக்கக்கூடாது. அதாவது இலைகளை அமுத்தி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லாமல் இலைகள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். இப்போ புதினா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம கீரைகள் வந்து 2 தடவைக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான அளவுக்கு காம்பில் இருந்து கிள்ளி தனித்தனியாக பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை தடவை வேணாலும் அந்த பாக்ஸை மட்டும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதே தாங்க கருவேப்பிலைக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலையை காம்பில் இருந்து ஃபுல்லாக கீறிட்டு பேப்பர் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் ஒரு இலை கூட கருக்காம அதே நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ மற்ற வெஜிடபிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி வெண்டைக்காய், பீன்ஸ், பாவக்காய், கொத்தரங்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி மெஷ் பேக்கில் போட்டு 1-2 நாள் ஃப்ரிட்ஜில் நல்லாவே வைக்கலாம். ஆனால் நீங்கள் 2 நாளைக்கு மேலே அதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த மெஷ் பேக்கை சுற்றிலும் ஒரு டிஷ்யூ பேப்பர் சுற்றி வைக்கிறது நல்லது. ஏன்னா 2 நாளைக்கும் மேலே இதோட தோல் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த ஃப்ரிட்ஜோடைய ஈரத்தன்மை இதில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மெஷ் பேக்கு மேலே நம்ம பேப்பர் சுற்றி வைக்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் கவரில் இதை ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் கவர்னு வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே வேர்வை தங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளுடைய காய்கறிகள் சீக்கிரமாக வீணாக போயிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, இதை நான் அலசவே இல்லைங்க. ஆனால் கடையில் தண்ணி தெளித்து இது ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் நல்லா காயணுன்றதுக்காக ஒரு ஜல்லடை மேலே இதை காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாக்ஸில் இந்த மாதிரி நல்லா பேப்பர் சுற்றி நான் உள்ளே வச்சுடுவேன். அடியில் மட்டும் பேப்பர் போடாமல் ஏன் மேலாகவும் பேப்பர் போடுறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மூடிக்கு உள்ள கண்டிப்பாக நீர்த்துளிகள் இருக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இதை நல்லா தொடச்சிடுங்க. அதே நேரத்தில் மேலே இருக்கிற பேப்பர் மட்டும் வெட்டாயிருச்சுன்னா அதை மட்டும் மாற்றிடுங்க. இதே மாதிரி நீங்கள் லெட்டஸ், கேல் இந்த மாதிரி எல்லா வகையான கீரைகளையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். கொத்தமல்லிலாம் இந்த மாதிரி நீளமான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே காத்தோட்டமாக ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை அமுத்தி சுருட்டி ஒரு சின்ன ஏர்டைட் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணும்போது அது சீக்கிரமாக வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸை ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இந்த மாதிரி வெரைட்டிஸ். இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பூ போட்டு வாங்கின உடனேயுமே நம்ம பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பூ போட்டுட்டேன். கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரும் மேலே ஒரு பேப்பரும் போட்டு வச்சிடலாம். நீங்கள் எத்தனையாக வேணாலும் பிரித்து வச்சுக்கலாம். 2 பாக்ஸாக கூட நீங்கள் பிரித்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இடமும் அடைக்காது, அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கும் இதை நல்லபடியாக வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாட்டில் கார்ட், சுரக்காய் வகைகள். இது நம்ம ஃப்ரிட்ஜில் 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் 2-3 நாளில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா இதை பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ மெஷ் பேக்லேயோ போட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நல்லா ரோல் பண்ணி உள்ளே வச்சுருங்க. பேப்பரில் ரோல் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல் சுருங்கி அதில் நீர் போக்க ஆரம்பிச்சிடும். பீர்க்கங்காய் கொஞ்சமே வித்தியாசமானது. இது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பேப்பரில் ரோல் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நல்லா ஏர் டைட்டாக ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ நம்ம போட்டு வைக்கணும். டைரெக்டாக நம்ம பிளாஸ்டிக் கவரில் இதை ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த அவரைக்காய் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக கழுவி நல்லா உலர்த்திடலாங்க. இது கீரைகள் மாதிரி கிடையாது, ஈஸியாக உலர்ந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா கழுவிட்டு அதே மாதிரி பேப்பர் போட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேப்சிகமும் இதே மாதிரி தான். கண்டிப்பாக இதை ஓப்பனில் வைக்க முடியாது. ஈவன் லாஸ்ட் ரேக்கில் கூட நீங்கள் 2 நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் இதை வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. இதில் ஈரம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதையும் பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா குட்டி ரேடிஷ், இது முள்ளங்கி வகையை சேர்ந்தது. ஸோ இந்த முள்ளங்கியில் நீல முள்ளங்கியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முள்ளங்கியாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லா கழுவிட்டு இதை நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறமேட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. இது 1 வாரம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ. இப்போ கேரட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம். கேரட்டில் நீர்த்தன்மை அந்த பேக்கெட்டுக்குள்ளே போகவே கூடாதுங்க. ஸோ பேக்கெட்டில் ஓட்டை இருக்கக்கூடாது. நல்ல ஏர்டைட் பேக்கெட்ஸில் முடிஞ்சால் ஜிப்லாக் கவரில் கூட சீல் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுங்க. இதெல்லாம் வெளியிலே வைக்கலாம். வெளியில் வைக்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நெரிசலாக வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் எப்பெல்லாம் நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணணுன்ற நெசசிட்டி இருக்கோ அப்போது வெயிலில் இதை அப்போக்கப்போ உலர்த்தி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா தோல் சீக்கிரம் சுருங்கிடும் நீங்கள் அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா. அதே மாதிரி இதை ஃப்ரிட்ஜிலையும் கவர் இல்லாமல் ஓப்பனாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நல்ல ஏர்டைட்டான ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை கவர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் பாட்டம் ஷெல்ஃபில் வச்சுருங்க. அப்போ ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ தேங்காயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காயை சில்லு போட்டு நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு 2-3 பாக்ஸில் பிரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம தேங்காயை வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை தவிர இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம மீதம் இருக்கிற காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா தயவு செஞ்சு 1 நாளைக்கு மேலே வச்சிடாதீங்க. இந்த தக்காளி ஒரு அரை தக்காளி எடுத்து வைக்கிறோம். எலுமிச்சம்பழம் அதே மாதிரி புளி, எலுமிச்சம்பழம், புளி இதெல்லாம் கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுறது தவறுங்க. இந்த மாதிரி கண்ணாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் பாத்திரத்தோட இது ரொம்பவே சேஃபாக இருக்கும் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு. இப்போ வாழைக்காயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல் கருத்துரும். அதே நேரத்தில் அதோடைய தன்மையும் ரொம்பவே வீணாக போயிடும். தேங்காய், பச்சை பட்டாணி இதெல்லாம் ஃப்ரீசரில் ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். எப்போ நம்ம யூஸ் பண்ணணுமோ அப்போ கொஞ்சமாக எடுத்து நார்மல் தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காய்கறிகள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது பச்சை பட்டாணியை இந்த மாதிரி உரித்து நல்லா ஏர் டைட்டாக கொஞ்சமே காற்று போகாமல் ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா காயாக இருக்கிற தக்காளியை நம்ம வெளியில் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். பட் தக்காளி வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த தக்காளியிலேருந்து நல்ல வாசமாக இருக்கும். ஸோ அப்படி வர ஆரம்பிச்சிருச்சுனாவோ இல்லை நீங்கள் ரொம்ப பழமாக தக்காளி வாங்கிட்டு வந்துட்டீங்கனாலும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் லாஸ்ட் ட்ராக்கில் இந்த மாதிரி ஓப்பனாகவே நம்ம வைக்கலாம். அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும் தாராளமாக நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வைக்கலாம். இப்போது கேபேஜ், முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா ஏர் டைட் பேக்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாங்கிட்டு வர பேக்கெட்லேயே வைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த பேக்கெட்டில் அங்கங்கே கொஞ்சம் ஓட்டைகள் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நீர் கோக்காமல் இந்த கேபேஜ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி
மண்ணாக இருக்குது, இல்லை நிறைய வாங்கி நீங்கள் ஸ்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதுன்னா உருளைக்கிழங்க நம்ம வெளியிலே வைக்கலாம். பட் உருளைக்கிழங்க வைக்கும்போது ஒரே ஒரு ரூல் தாங்க, கண்டிப்பாக காத்தோட்டம் இருக்க இடமா இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு டேபிள் கடியிலையோ ஒரு கிளாசட்லேயோ ஒரு காத்தோட்டம் இருக்கிற பேக்கில் வைங்க. பட் இருட்டான இடத்துல வைங்க. ஸோ நமக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல உருளைக்கிழங்க வச்சோன்னா ரொம்ப நாளைக்கும் நல்லாயிருக்கும். அதில் முளை வராமையும் இருக்கும். அதனால தான் பொதுவாக நமக்கு ஃப்ரிட்ஜுக்கு அடியில் ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் அடியில் அந்த ரேக் இருக்கும். ஸோ தட் அது காத்தோட்டமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வெளிச்சமும் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதை தவிர இந்த மாதிரி கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இது எதுவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க, வெளியில் ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான காய் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது முருங்கைக்காய். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது முழுசாவோ இல்லை உடைச்சோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நல்லா டைட்டாக ரோல் பண்ணி 2 எண்ட்ஸையும் நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். தாராளமாக 1 வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வெரைட்டி. இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு கடையில் பேக்கெட்டில் இருக்கும். அந்த பேக்கெட்டை அப்படியே அந்த டேட் வரைக்கும், எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் தாராளமாக நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. நடுவில் இந்த மூடியில் இருக்கிற ஈரத்தன்மையை மட்டும் தொடச்சி எடுத்துருங்க. இப்போ ஜென்ரலாகவே எல்லா ஃப்ரூட்ஸையுமே நம்ம வெளியிலே வைக்கலாங்க. பட் 1-2 எக்ஸப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ வாழைப்பழங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலே வைக்கலாம். வாழைப்பழங்கள் சீக்கிரமாக பழுத்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த நுனியில் ஒரு ஸ்டெல்லோடேப் போட்டு வைக்கிறதோ, இல்லை தனித்தனியாக பிரித்து நுனியில் செல்லோடேப்போ, பிளாஸ்டிக் பேப்பரோ, அலுமினியம் ஃபாயிலோ நீங்கள் சுற்றி வச்சுட்டிங்கன்னா வாழைப்பழம் ரொம்ப நாளைக்கு சீக்கிரமாக பழுத்து போகாமல் உங்களுக்கு யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அவகேடோஸ். இந்த அவகேடோஸ் பச்சையாக காயாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெளியில் வச்சு தான் ஆகணும். ஆனால் இது பழுத்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல பிளாக்காக மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது தக்காளியோடு சேர்த்து நல்லா மேலாக வச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாயிரும் பழுத்துருச்சுன்னா. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அந்த அவகேடோஸை தாராளமாக ஒரு 6லேருந்து 10 நாள் வரைக்கும் பழுத்ததுக்கு அப்புறமேட்டும் வச்சு சாப்பிடலாம். இதை தவிர மற்ற எல்லா பழங்களையும் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் பழங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம காத்தோட்டமான இருக்கிற கூடைகளில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தட்டு மாதிரி வச்சோம் அப்படின்னா அதில் காத்தோட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் கூட ரொம்ப நேச்சுரல், அதே நேரத்தில் ரொம்ப காத்தோட்டமாக நம்ம ஃப்ரூட்ஸை ரொம்ப நாளைக்கு நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐடியாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.